அம்மா தாயே விநாயக பெருமானே முதற் கடவுளே தூக்கிடுவான் பில்டப். என்னடா இது என்னடா நீங்களே தூக்கிறீங்களா? நானே தூக்கிடுறேன். கருப்பு ஹல்குடா நீ தூக்குடா. கமான் வாடா ஐயோ முடியல மாப்ள. அப்பா அப்பா இன்னைக்கு இது போதும் மாப்ள. என்னால முடியல. இனிமே நீங்களே பாத்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பா அம்மா அம்மா தேங்க் யூ. அடுத்து வாடா. சின்னவங்க தானே ஃபர்ஸ்ட். ஆலாம் ஒண்ணுல நீ தான் பெரியவன். நீ தூணத எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தயவுசெய்து தூக்கு. அம்மா அப்படிங்கிற தூக்கிடுவாரு. கல்பனா, இந்த கல்லை தூக்கி என் பாசத்தை நிரூபிச்சு காட்டுற பாரு. அண்ணன் தூவான்னு பார்த்தா அண்ணன் நொண்ணன் ஆயிட்டானே. வெரி குட் ப்ரோ. ஐயோ நானா இப்போ மாப்பிள விட்டுறாத. நம்ம மான பிரச்சனை அது நம்மளுக்கு என்னைக்குதான் இருந்துச்சு. கமான் மாப்பிள கமான். கமாண்டா. நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? கமான். தூக்கு. இருடா. இப்படா எக்ஸர்சைஸ்லாம் முடிச்சாச்சேடா. தூக்கு. ஐயோ கமான். ரெடி? Come on, you can do it. You can do it. Come on. grip. என்னடா மாப்பிள நீங்க ஜெயிச்சிருவேன்னு பார்த்தேன். இப்படி பண்ணிட்டியே. ஏய், பாக்குறதுக்கு சின்ன கல்லு மாதிரி தான்டா இருக்கு. ஆனா தூக்க முடியலையே. அதை எப்படி தூக்க முடியும்? மனசுல உண்மையான அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை தூக்க முடியும்னு அங்கிள் சொன்னாரல்ல. பார்க்கலாம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கல்லை தூக்கி காமிச்சு யார் உங்களோட அன்பை நிரூபிக்கிறீங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா உங்களுக்கு எல்லாம் கம்மிங்க. ஐயா உங்க கையால நெல்லுமணி அறுத்து அறுவடை ஆரம்பிச்சு வைங்க ஐயா. அது எப்படி மலைச்சாமி? விதைச்சது நீதானே. நீதான் அறுவடை பண்ணா அதான் சரி. அப்படிலாம் இல்லைங்க ஐயா. 1000 தான் இருந்தாலும் ராசின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க விதைச்ச விதைப்போம் அறுப்போம் ஓஹோன்னு வந்திருக்கு. நல்லபடியா நீங்களே ஆரம்பிச்சு வைங்க ஐயா. என்னம்மா இப்படி சொல்றாரு? என்னையா யோசிக்கிறீங்க? வாங்க ஐயா. இந்த வருஷம் நீங்களும் தம்பிங்களும் அறுப்ப தொடங்கி வைங்க. அப்பா அவர் ஆசையா கேக்குறாருல, அறுவடை ஆரம்பிச்சு வைங்கப்பா. சரியா, எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ஆமா ஐயா. அப்படியே செய்திருவோம். கல்பனா மாமா, உன் கையால பண்ண அருவாள் எடுத்து கொடு. மாமா நான் எப்படி? என்ன இதுக்கு யோசிக்கிற? நீ எடுத்து கொடுத்தீனா என் பேரனே என் கையில எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. பாபா சீக்கிரம் எடுத்து கொடுவா. போ கல்பனா. வாமா.
வாங்கய்யா. எல்லாம் வாங்க. ஐயா, சாமியை கும்பிட்டுட்டு நெல்லையும் கும்பிட்டுட்டு அறுவடை ஆரம்பிங்கய்யா. ஆண்டவா, எல்லாரும் நல்லா விளைஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆரம்பிங்க. அம்மா, பொம்பளையெல்லாம் உழவு போடுங்கத்தா. இந்தாங்க. சுந்தர் தம்பி, அடுத்து நீங்க வாங்க. ஐயா, எல்லாம் முடிஞ்சுங்கய்யா. கருதருக்கு ஆரம்பிக்கலாம். வாங்கப்பா. தம்பி வாங்க. சரி வாங்க, வாங்கடா. என்ன மலைச்சாமி, சந்தோஷமா? ரொம்ப திருப்தியா. ஆ. ஏத்தா காமாச்சி, என்னங்க? பொம்பளை எல்லாம் கூட்டி போய் அறுவடை வாங்க ஆரம்பிச்சிருக்க. வாங்க போலாம். போங்க ஆ, போங்க. போங்க போங்க. ஐயா, இத்தனை வருஷத்துக்கு பின்னால நீங்க அறுவடைய துவங்கி வச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குய்யா. உங்களோட எனக்கு தான் நிறைய சந்தோஷம் மலைச்சாமி. இது ரொம்ப நாள் ஆசையா எனக்கு. பசங்கள் எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து நம்ம வயல் வரப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கணும், அறுவடை என்ன அதெல்லாம் பண்ணி காமிக்கணும்னு விவசாயத்தோட மகிமையை எடுத்து சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறி இருக்குது. எல்லாம் ஆண்டவன் புண்ணியம் ஐயா, ஆண்டவன் புண்ணியம். பசங்களா பார்த்துக்கிட்டீங்கள, இதில் தாண்டா எனக்கு சந்தோஷம். உங்க அப்பனுக்கு வியாபாரி ராமநாதன் பேர் எடுக்கிறத விட விவசாயி ராமநாதன் சொல்லிக்கிறது தான் ரொம்ப பெருமை. அதே பெருமை என் பசங்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்டா. புரியுதா? உங்ககிட்ட எல்லாம் முக்கியமா ஒன்று சொல்லணும். அது என்னோட வேண்டுகோளாவோ கட்டளையாவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இல்ல உங்க அப்பாவோட கடைசி ஆசைன்னு கூட எடுத்துக்கலாம். எனக்கு என்னன்னா, என் குடும்பத்துல யாரும் விவசாயத்தை கைவிட்ட கூடாதுன்னு தான். இது பாக்குறீங்கல்ல, இந்த நிலம் என்னோட ஜீவன்டா, மூச்சுடா. இது ஒரு நாளும் கைவிட்ட கூடாது. ஒரு நாளும் இந்த நிலத்துல ஒரு ஃபேக்டரியோ அபார்ட்மெண்ட்டோ வந்துடக்கூடாது. அப்படி வராம நீங்க எல்லாம் பாதுகாக்கணும். நீங்க நகரத்துல வியாபாரத்தை நடத்திக்கிங்க, அதெல்லாம் உதாசீனம் பண்ண சொல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். ஆனா வயல்வெளியை மறந்துடக்கூடாது. நீங்களும் விவசாயத்தை தொடர்ந்து செய்யணும். இன்னைக்குன்னு இல்லடா, என் மரணத்துக்கு பிறகு கூட நீங்க இந்த விவசாயத்தை கைவிட்டக்கூடாது. புரியுதா? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறேன். எக்காரணத்தை கொண்டும் விவசாயத்தை கைவிட மாட்டோம், தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்களா? சத்தியமாப்பா, சத்தியமா கைவிட மாட்டோம்ப்பா. அப்பா, நீங்க எப்படி விவசாயி ராமநாதன் பேர் எடுத்தீங்களோ அதே மாதிரி நானும் விவசாயி நடராஜன் பேர் எடுப்பேன்பா. எப்படி மலைச்சாமி? சரியா சொன்னீங்க தம்பி. சீ. ச்சே. இந்த சவுண்ட் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஐயோ, இப்படி இல்ல, அது வேற மாதிரி இருந்தது. எப்படி பண்ணாங்க? ச்சே. எப்படி பண்ணாலும் அந்த லுலுலுன்னு தான் கேக்குது. அவங்க கொடுத்த அந்த வைப்ரேஷன் சத்தம் வரவே மாட்டேங்குதே.